எல்லாம் ஓரளவுக்கு தான் பாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சோழன் சிம்பிளாக வெறுப்பேற்றி நிலாவுக்கு தான் மேலே இருக்க காதலை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணாலும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்பொழுது பல்லவன் சொல்கிற மாதிரி அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையாக போகிறதும் இவங்களும் வீம்புக்குன்னு ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் நம்ம ஏற்கனவே 2-3 தடவை டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான். அதான் இப்பயும் நடக்குது. இப்போ வந்து அப்படியே மனசுக்குள்ளார உனக்கு இன்னொரு பொண்ணு வேறு கேட்குதாங்கிற மாதிரி வந்து அவங்க அப்படியே வந்து சட்டக்காலரை பிடிச்சி அடித்து அப்படியே கும்முன்னு கும்புற மாதிரியெல்லாம் வந்து கற்பனை பண்ணி பார்க்குறாங்க. இப்போ நிலா இதே மாதிரி தான் வந்து ராகவ அடிக்கிற மாதிரி சோழன் வேறு கற்பனை பண்ணி பார்த்தாரு. ஆனால் வந்து ஒரு பொண்ணு கேட்குதா அப்படிங்கிற மாதிரி தான் அதை அடிக்க செஞ்சாங்க. ஆனால் இன்னமும் வந்து நான் இருக்கும் போது உனக்கு எதுக்குடா இன்னொருத்தி அப்படிங்கிறத வாயை திறந்து கேட்க மாட்டுறாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கே வந்து அது இன்னும் உணரலைங்கிறத நம்ம 2-3 தடவை சொன்னோம். அது மாதிரி தான் இப்போ கதையும் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் கோவம் மட்டும் வருது. உங்களுக்கு ஏமா அப்புறம் கோவம் வருது? உங்களுக்கு தான் ஒரு யாரோ ஒருத்தங்களா அப்புறம் ஏன் கோவம் வருதுங்கிற கேள்வி இருக்குது. இதில் வேறு தெளிவாக என்ன சொல்லிடுறாரு அவங்க அண்ணன் கிட்ட சோழன், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு வந்து நீங்கள் வந்து நிலாவை சொல்லுங்கள். சொல்ல மாட்டாங்கல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் இது கல்யாணம் இல்லை அந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் இங்கேயும் எனக்கும். அப்போ நானும் வந்து யார் என்ன எதுங்கிறத பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. நீங்களும் வரீங்களான்னு கேட்டால் நாங்களாம் வரலன்ட்டாங்க. இந்த பக்கம் நிலாவும் பல்லவனும் அவங்க மெதுவாக நடந்து போகிறாங்க. ஆனாலுமே அவர் வேணுனே அவங்க வர வரைக்கும் இவர் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூலிங் கிளாஸை போய் கிட்டக்க போய் பேசுறது. வந்திருக்கீங்களா, உங்களை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு உங்களை வெறுப்பேற்றுற மாதிரி வெறுப்பேற்றிட்டு அங்கே பேச நானே உங்களை ட்ராப் பண்ணிட்டோமானா அந்த பொண்ணு அதெல்லாம் வேணாம் அப்படின்னோடனே சரி ஓகே உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன்னு கம்பெனி கொடுத்தோன்னே இவங்க கடுப்பாகி ஆட்டோ ஏறி போயிடுறாங்க. இப்போ நிலா ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே சேரன் கீழே வர சொல்கிறார். ஏற்கனவே சோழன் பண்ண கடுப்பே பெரிய கடுப்பாக இருக்குன்னு சேரன்ட்ட வந்தால் சேரன் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து அவர் பார்க்க என்ன ஆச்சுன்னா என்ன தயங்கிட்டே இருக்கீங்கன்னா எனக்கு பொண்ணு பார்க்க வராங்க, நானே போய் அந்த பொண்ணை போய் பார்த்துட்டேன், தம்பிங்கள்ட்ட சொல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா நான் பார்த்துக்கிறேன், நான் சீக்கிரமாக வந்து நான் பார்த்துக்கிறேன். நிலா சீக்கிரமாக வந்து எல்லாத்தையும் சீக்கிரம் வர சொல்லி முதல்ல வந்த சோழனை கூப்பிட்டு வந்து சேர் அடிக்கி வை, பாத்திரத்தை கழுவி வைன்னு எல்லா வேலையும் வாங்கி திட்டி அப்படியே வந்து இப்போ ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கில் இருக்காங்க. அப்போ அவங்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அடுத்த பல்லவன் டீம் பாண்டியன் டீம் என்ன விஷயம்னா அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னா யாருக்கு சோழனுக்காகிறாங்க. சோழனுக்கு எதுக்கு அதெல்லாம் இல்லை, சேரன் அண்ணனுக்கு பார்க்க வராங்க. பார்க்க வந்து இப்போ வந்து அவங்களுடைய முடிவுகள் என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அண்ணனே போய் பார்த்துருக்காருன்னா இவங்களுக்குலாம் புரியல, அண்ணன் ஏன் நம்மளை நம்பாமல் போய் பண்ணாரா, ஏன் அப்படி பண்ணாருங்கிற கேள்விகள் இருக்குது. நாளைக்கு அந்த பொண்ணு ஜெயந்தி வந்து அவங்க டிவோர்ஸ் ஆனவங்க அப்படிங்கிறத சொன்னதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான கேள்விகள். கண்டிப்பாக இவங்க வேணாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் வந்து அவரே வந்து என்ன சொல்ல போகிறார், உணர போகிறார், அண்ணன் நமக்காக தான் அதை பண்ணுறாரு அப்படின்னு உணர போகிறாரு. அதனால வந்து வானதிக்கும் பாண்டியன் கோட்டில் சண்டை வரப்போதா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனால் நம்மளோட நேற்று வந்து ஒரு ஆன்லைன் போல் மாதிரி வச்சதில் நிறைய பேர் சந்தா தான் வந்து சரியான ஜோடியாக இருக்கும் சேரனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜெயந்தி பெட்டராக இருக்குங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன் அப்படிங்கிற காரணத்தையும் சொல்லிட்டு மறக்காம இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.